அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். ஒவ்வொரு மாதமும் பிறை தரிசனம், 3ஆம் பிறை தரிசன நாளில் செய்ய வேண்டிய சூட்சம வழிபாட்டு முறையை பற்றி தொடர்ந்து நம்ம சேனலில் நான் பதிவு செய்துட்ருக்கிறேன். தொடர்ந்து நான் சொல்லக்கூடிய வழிபாடுகளையும் எளிமையான மந்திர தாந்திரீக பரிகாரங்களையும் செய்து பாருங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகும். நம்ம சேனல் சார்பாக அக்ஷயபாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்கும் பணியையும் தினந்தோறும் செய்துட்ருக்கிறோம். அந்த திட்டத்தில் நீங்களும் எங்களோடு இணைந்து உணவளிக்க விரும்பினால் ரூபாய் 30 உங்கள் விருப்பப்படி செலுத்தலாம். மேலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க. 18/5/2026 வைகாசி மாதத்தின் 4ஆம் நாள் திங்கட்கிழமை. கிழமைகளில் திங்கட்கிழமை சந்திர பகவானுக்குரியது. இந்த நாளில் 3ஆம் பிறை தரிசனம் வர்றது ரொம்ப விசேஷம். அது மாதிரி திங்கட்கிழமை சிவ வழிபாட்டிற்குரிய ஒரு முக்கியமான கிழமைனே சொல்லலாம். இந்த நாளில் நீங்கள் தவறாமல் பிறை பார்க்கும்போது நிலைவாசலில் விளக்கு பொருத்தி வைங்க, நிறைய சொம்பில் தண்ணீர் வைங்க, பூஜை அறையில் விளக்கு பொருத்தி வைங்க. அது மாதிரி உங்கள் வீட்டில் வயதானவர்கள் இருந்தாங்க, அவங்க அடிக்கடி ஆரோக்கிய குறைபாடால் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்களையும் தவறாமல் 3ஆம் பிறை தரிசனம் பார்க்க சொல்லுங்கள். உங்கள் குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்க அவங்களையும் பிறை தரிசனம் பார்க்க சொல்லுங்கள். பிறை தரிசனம் பார்ப்பதனால ஞாபக சக்தி அதிகரிக்கும். அவங்க சொல் பேச்சு கேட்டு நடப்பதற்கான நல்ல ஒரு புத்தி அவங்களுக்கு உண்டாகும். சரி, இப்படி ஒரு விசேஷமான நாளில் செல்வம் சேர்வதற்கு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு சூட்சம பரிகாரத்தை செய்யுங்க. பொதுவாகவே நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும், பச்சை கற்பூரம் எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த இடத்தில் செல்வம் மிகுந்து காணப்படும். அந்த இடத்துல தரித்திரம் அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் இருக்காது. அப்படி ஒரு சக்தி வாய்ந்த பச்சை கற்பூரத்தை கையில் வச்சுட்டு நீங்கள் சந்திர பகவானை பிறை தரிசனம் பார்க்கணும். நிறைய இடங்களில் கோடை மழை பெய்துட்டுருக்கு. உங்கள் ஊரில் பிறை தெரியல அப்படின்னா மேற்கு திசையை நோக்கி வானத்தை பார்த்து நீங்கள் ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக எனும் மந்திரத்தை 27 முறை சொல்லுங்கள். சொல்லி முடிச்சுட்டு உங்கள் கையில் இருக்கக்கூடிய பச்சை கற்பூரத்தை நல்லா நுணுக்கிக்கோங்க, தூளாக்கிக்கோங்க. சின்ன துண்டாக எடுத்துக்கோங்க போதும். அதை நுணுக்கிட்டு அதை உங்கள் வீட்டு நிலைவாசலில் தூவி விட்டுட்டு வீட்டுக்குள்ளே வந்துடுங்க. ரொம்ப ரொம்ப எளிமையான இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக தங்கம் சேரும், பணம் சேரும், கடன் தீரும். இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். ஹரஹர் சங்கர், ஜெய் ஜெய்சங்கர், மகாபெரிவா திருவடிப்பாதம். சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.